அப்பா, ஏன்பா டல்லா இருக்கீங்க? தூங்கலையா? வழக்கமா சாப்பிட்டு 10 நிமிஷம் தூங்கி எழுந்து தானே ஆபீஸ் போவீங்க. இன்னைக்கு என்னாச்சுப்பா? மனசுல நிம்மதி இருந்தா தானமா தூக்கம் வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கணும், சமாளிக்கணும்னு சுலபமா சொல்லிடுறோம். ஆனா அடுக்கடுக்க ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு பிரச்சனையா வந்துட்டு இருந்தா தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுமா, என் பிரச்சனை என்னோட போட்டோம். பா, என்னன்னு சொல்லுங்கப்பா. நீங்க இப்படி பேசுறத கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல இந்திரா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லங்க, நீங்க சாப்பிடும்போது கூட ஏதோ யோசனையாவே இருந்தீங்க. சரியா கூட சாப்பிடவே இல்ல. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தாம்மா, மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரி விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு விடுங்கன்னா எங்களால எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, டிராவல்ஸில் டிரைவர்ஸ் நிறைய ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறதுனா எனக்கு புரியல. டிரைவர்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லைம்மா, சூழ்நிலையை புரிஞ்சிக்காம, தொழிலில் இருக்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சிக்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஏங்க, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க, இப்ப என்னாச்சு திடீர்னு? எல்லாம் அந்த பிரபாகர் பண்ணிட்டு போன வேலைதாம்மா. என்ன சொல்லி அவங்க மனசை கெடுத்தான்னே தெரியலையே. எந்த டிரைவரும் ஒழுங்கா டைமுக்கு வர்றதில்ல, வந்தாலும் சவாரிக்கு போறதில்ல. அது சரியில்லை, இது சரியில்லை, வண்டியை ரிப்பேருக்கு விடணும்னு அவங்கனால ஏகப்பட்ட தொந்தரவுமா. ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினமும் இதையே பண்ணிட்டு இருந்தா என் இயல்பை மீறி எனக்கு கோபம் வந்துடுதுமா. அவங்க தொல்லையே வேணான்னு பேசாம டிராவல்ஸை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுடலாமான்னு பாக்குறேன். அப்பா, என்னப்பா இது? டிரைவருங்க பிரச்சனை தராங்கன்னு நாம ஏன்பா கான்ட்ராக்ட்ல விடணும்? அது நம்ம தொழில்பா, அதை நாம தானே பாத்துக்கணும். என்னால முடியலம்மா. நமக்கும் அந்த அயோக்கியனுக்கும் பர்சனலா பிரச்சனை இருந்துச்சு. எப்படியோ அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். ஆனா அந்த ராஸ்கல் கொளுத்தி போட்ட நெருப்பு இப்போ நம்ம டிராவல்ஸ்ல எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அந்த அயோக்கியனோட தொல்லை தீரவே தீராதா? அவனால காலம் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? இவ வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப தொழிலே கை வைக்கிறானா? அவள நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவா. அவனை விடு இந்திரா, அவன் எப்படியாவது போய் தொலைட்டோம். இந்த டிரைவருங்களுக்கு என்ன ஆச்சு? நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா தானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கூட அந்த நன்றியே இல்லாம சே. அப்பா, எவ்வளவு நாளைக்கு இப்ப இப்படி இருப்பாங்க? கொஞ்ச நாள்ல ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களா மாறிடுவாங்க. கொஞ்ச நாளா இருந்தாலும் நம்மளால தாங்க முடியாதுமா. ரெகுலர் கஸ்டமர்ஸ் கையை விட்டு போயிட்டாங்கன்னா தொழில் பண்ணதே ரொம்ப கஷ்டமா போயிடுமா. இதுக்கு மேலேயே அந்த டிரைவர்ஸை வச்சுக்கிறது எனக்கு என்னவோ சரியா படலம்மா. ஒண்ணு அவங்கள மாத்தணும், இல்ல நான் சொன்ன மாதிரி டிராவல்ஸை கான்ட்ராக்ட்ல விட்டு. இல்லப்பா, திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்க. அதை நாமளே நடத்தலாம்ப்பா, நம்மளால முடியும். தொழில்னா நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. சொன்ன மாதிரி வேற டிரைவர் கூட வச்சுக்கலாம், ஆனா கான்ட்ராக்ட்ல மட்டும் விட்டுறாதீங்கப்பா. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைப்பா, பிபி வேற அதிகமா இருக்கு. நீங்க ஏன் இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. இங்க பாருங்கப்பா, கடைசியா ஒரு தடவை டிரைவர்ஸ் உட்கார வச்சு பேசி பார்க்கலாம். அப்பவும் முரண்டு பிடிச்சாங்கன்னா வேற டிரைவர்ஸை மாத்திக்கலாம். சரிங்கப்பா, நீங்க ரெடி ஆகுங்க. மா, அப்பாவுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடு. ஹலோ. ஹலோ, தீபாங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் தாங்க ரோஜா. கனகு இருக்காருல்ல, அவரோட வைஃப். ஓ, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லங்க, தமிழண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தப்போ உங்களோட சரியா பேச முடியல, அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டேனா, அதான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்னா, நீங்க ஒரு டெய்லரை பத்தி சொன்னீங்கல்ல, அத பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். படபடன்னு கிளம்பி வந்ததுல மறந்தே போயிட்டேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவர் தெரிஞ்ச டெய்லர் தான். ஒரு நாள் நீங்க நேர்ல வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். அப்படின்னா நாளைக்கே வரட்டுமா? நாளைக்கே வா. சரி வாங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க வாங்க, நம்ம போலாம். சரிங்க. அப்புறம் தீபா, இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இல்ல, துளசி அண்ணி வீட்ல விருந்து முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் கிளம்பி வரும்போது புதுசா ஒருத்தர் வந்தாருல்ல, பிரபாகர்னு. அவர் யாரு? உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? ஏன் கேக்குறேன்னா, அவர் வந்ததுமே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க.
வீட்டுக்காரர்கிட்ட அவர் பத்தி விசாரிச்சேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதான் உங்களை கேக்குறேன், யாருங்க அவரு? உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, தெரிஞ்சவரு. இப்படி மொட்டையா சொன்னா எப்படிங்க? தெரிஞ்சவருன்னா யாருக்கு தெரிஞ்சவரு? உங்களுக்கா, துளசி அண்ணிக்கா, தமிழ் அண்ணனுக்கா, எங்க வீட்டுக்காரருக்கா? யாருக்கு தெரிஞ்சவர்னு சொல்லுங்களேன். அட, விளக்கமா சொன்னதானே எனக்கு தெரியும். ஏங்க, அவனை பத்தி விசாரிக்க தான் இப்ப ஃபோன் பண்ணீங்களா? ஐயோ தீபா, இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? என் வீட்டுக்காரரும் இப்படிதான். அந்த பிரபாகரா, அவர் பத்தி கேட்ட உடனே அவரும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏங்க, அந்த ஆள் சரியில்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, ரோஜா, நீங்க சொல்றது எனக்கு சரியா கேக்கல. இல்லீங்களே, எனக்கு சரியா கேக்குது. இல்லங்க, எனக்கு சரியா கேக்கல, இங்க சிக்னல் கிடைக்கல. ஹலோ ஹலோ தீபா, கேக்குதா? இல்லங்க, இங்க சிக்னல் கிடைக்கல, விட்டு விட்டு கேக்குது. இல்லங்க, எனக்கு சிக்னல் ஃபுல்லா இருக்குங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ தீபா. என்னாச்சு இவளுக்கு? அவன் பேரு சொன்னதும் இவ்ளோ கடுப்பாகறா. எல்லாரும் அவனை பத்தி கேட்டதும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்படின்னா ஏதோ வில்லங்கோ இருக்குன்னு தானே அர்த்தம். விசாரிப்போம். நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க சார். இவருக்கு தெரிஞ்ச கஸ்டம்ஸ்ல ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கிறாங்க. சீக்கிரமா உங்க வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு உங்க திங்ஸ்ல வெளியே எடுத்துடலாம். தேங்க்யூ தமிழ். உங்களை அப்ரோச் பண்ணா சீக்கிரம் வேலை முடியும்னு நிதிஷ் சொன்னாரு. ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா முடியும்னு நினைக்கவே இல்லை. தேங்க்யூ வெரி மச் சார். இதுக்குள்ள என்ன சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நீங்க நிதிஷோட ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்டு தானே. இதுல ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா எல்லாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். அதுவும் கஸ்டமர்ஸ்ல ஒரு பொருள் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. என்கிட்ட கூட அது என்ன எதுக்காக கேப்சர் பண்ணாங்கன்னு விசாரிக்கல. ஸ்ட்ரெயிட்டா ஹையர் ஆஃபீஸரை பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எனக்கும் எல்லா லெவல்லையும் தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. கஸ்டம்ஸ்லேயும் அப்படி ஒருத்தர் இருக்காரு. ஆனால் இப்போ அவர் உடம்பு முடியாமல் சிக் லீவில் இருக்காரு. அதனால தான் உங்கள் ஹெல்ப் கேட்க வேண்டியதாக போச்சு. இல்லைனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன். சார், இதுல டிஸ்டர்ப் வருது என்ன சார் இருக்கு? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல என்ன சார் இருக்கு? ஓகே, ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்ல சார், எனக்கு அது பழக்கமே இல்லை. பிரபாகர் சார், உங்களுக்கு? இல்லை வேணாம், தேங்க்யூ. ஏன் வேணான்றீங்க? அடிப்பீங்கல்ல? இல்லை, ஒரு டைமில் அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ அடிக்கிறது இல்லை. ஓ அப்படிங்களா? ஓகே. தமிழ், ஆக்சுவலி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ பேங்க்ல ரிசைன் பண்ணிட்டேன். நானும் பிரபாகரமா சேர்ந்து ஷேர் ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி குட். சென்னையில் 2 யங் பிஸ்னஸ் மேன் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆமாம், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நினச்சதை விட நல்லாவே போயிட்டு இருக்கு சார். தமிழ் தான் தனிப்பட்ட முறையில் இதை சாதிச்சிருக்காரு. இப்போ ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் பிரபாகர். ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பல பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் கோல் என்ன? எந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? சார், பர்டிகுலராக இந்த ஃபீல்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணல. ஆனால் 5 years டவுன் த லைனில் சென்னையிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கணுன்றது தான் சார் எங்கள் கோலு. உங்களால் நிச்சயம் முடியும் தமிழ். அதுக்கான ஃபயர் உங்ககிட்ட இருக்கு. பிஸ்னஸில் இந்திய லெவலில் பெரிய ஆளாக வரலாம். அந்நியத்துக்கு ப்ரைஸ் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா நான் நிதிஷுக்கு ஃபோன் பண்ணி நிதிஷ் உங்களை காண்டாக்ட் பண்ணால் 2 hours-லேயே என் வேலை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். தேங்க்யூ சார். 1 second. ஹலோ, நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன். அப்புறமா கூப்பிடுங்க. அவரை வெயிட் பண்ண சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ. ನಮಸ್ಕಾರ ಸರ್. ದೊಡ್ಡವರು ಫೋನ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಏನ ವಿಷಯ? ಹೌದು ಸಾರೇ, ಕಸ್ಟಮ್ಸ್ಲ ನಮ್ಮ ತಲೆ ತಿಂತಾರು. ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋದಕ್ಕೂ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ ಸಾಕ್ರೆ. ಸಾಕ್ರಿ, ಹೇಳೋದಕ್ಕೂ ಏನೂ ಇಲ್ಲ. ಫೋನ್ ಕಟ್ ಮಾಡಿ. சாரி தமிழ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் கேட்டா ரொம்ப பிஹேவ் பண்றாங்க. இத்தனைக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர். அதான் கோவத்துல. பரவாயில்ல சார். சரி, எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் சார். இருங்க தமிழ், எங்கூட லஞ்ச் சாப்பிட்டு போங்க. இல்லை சார், வீட்டில் நிறைய வேலை இருக்கு. ஒரு 5 minutes வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ போகணும் சார். வேலை இருந்தா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முடிஞ்சா நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே சார். ஓகே, Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபாகர்.
ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். தமிழ், நான் சொன்ன ஆபீசர் பாண்டுரங்கனுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணேன். திரும்ப வந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. நேத்து அவர் பிஸியா இருந்ததுனால கவனிக்க முடியலையா? சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நேற்று அவ்வளோ பிஸியில் ஒன்றும் இல்லை சார். நினச்சிருந்தா அவர் எங்களை பார்த்துருக்கலாம் சார். என்னப்பா சொல்ற? ஆமாம் சார், அவர் இன்னும் வேணும்னு எங்களை வெயிட் பண்ண வச்ச மாதிரி தான் சார் இருந்துச்சு. சாரி தமிழ், நான் தான் அவரை பத்தி ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பந்தா பார்ட்டி தான், கடுகடுன்னு இருப்பாரு. பணம் கூட அவருக்கு செகண்டரி தான். ஆனா தன்னோட அதிகாரத்தை எப்பவும் காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. சார், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சிருந்தோம், அது மாதிரி வெயிட் பண்ண வச்சா எப்படி சார்? சாரி தமிழ், அவரோட கேரக்டர் அப்படி. ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாரு. உடனே வேலையை முடிச்சு கொடுத்துட்டா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு அவரே நினைச்சிட்டு இருக்காரு. சார், என்ன சார் இது? கண்டிப்பா திரும்ப நம்ம போய் பார்க்கணுமா? கண்டிப்பா தமிழ், உங்களுக்கு சீட்டு முக்கியம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே சார், நான் போய் பார்க்குறேன். சரி, போறப்ப ஒய்ஃபையும் கூட்டு போங்க. சார், அவங்க எதுக்கு சார்? நான் மட்டும் போய் பார்க்குறேன். இல்ல தமிழ், சீட்டு வாங்க போறது உங்க ஒய்ஃபுக்கு தானே. அவங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா என்ன படிக்கிறாங்க, எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போறாங்கன்னு நிறைய கேள்வி கேட்பாருப்பா. ஒவ்வொரு கேள்விக்கும் ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பீங்களா? அவர் திரும்பவும் டென்ஷன் ஆயிடுவாரு. பேசாம உங்க ஒய்ஃபையும் கூட்டு போய் ஒரே அடியா வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. சரி சார், நான் அவங்களையும் கூப்பிட்டு போறேன். நேரா அவர் வீட்டுக்கு போயிருப்பா. உங்களை அவர் அங்கதான் வர சொல்லியிருக்காரு. சார், ஒரு வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதே. இப்போ அவர் வீட்டு அட்ரஸ் நான் மெசேஜ் அனுப்புறேன். வீட்டுலன்னா நீங்க மட்டும் தானே பார்க்க போறீங்க, யாரோட தொந்தரவும் இருக்காது. அவரும் உங்களை நல்லா ரிசீவ் பண்ணுவாரு. சரி சார், கண்டிப்பா இந்த தடவை முடிச்சு கொடுத்துருவார்ல. என்னப்பா இது, ஆபீஸுங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண நடந்திருக்கலாம். வீட்டுல அப்படியே இருப்பாரா? எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஒய்ஃப் கூட உங்களை நல்லா கவனிப்பாங்க. நீங்க போய் பாருங்க தமிழ், கண்டிப்பா காரியம் நடக்கும். சரி சார், நீங்க அட்ரஸ் மெசேஜ் பண்ணுங்க, நாங்க போய் பார்த்துறோம். உடனே மெசேஜ் அனுப்புறேன்ப்பா. முடிஞ்சா நான் 1 hour கழிச்சு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, பை. பை. பிரபாகர், போலாம். நான் ஏதோ சத்தியமூர்த்தியை சாதாரணமா நினைச்சேன். ஆனா பார்ட்டி பெரிய ஆளா இருப்பார் போல இருக்க. அப்படியே சொல்றீங்க? ஆமா தமிழ், பொலிட்டிக்கலாவும் கவர்மெண்ட் லெவல்லயும் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? அவர் பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் ஒரு கால் வந்தது. அது யாரோட கால்னு கவனிச்சிங்களா? இல்லையா, யார் பண்ணாங்க? அவர் யாருன்னு தெரியல. ஆனா அவர் ஒரு பவர்ஃபுல் ஐஏஎஸ் ஆபீசர். அது ஐஏஎஸ் ஆபீசர் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? டிஸ்பிளே பார்த்தா தமிழ், நாகப்பா ஐஏஎஸ்னு வந்தது. யூஸ்வலா ஐஏஎஸ் ஆபீசர்னா நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஆனா அந்த சத்தியமூர்த்தி காதல கேட்க முடியாத அளவுக்கு கண்ணப்படான்னு திட்டினாரு. இவர் ஏதோ வேலை சொல்லியிருக்காரு போல. அந்த ஆபீசர் ஏதோ டீல்ல விட்டுருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு டோஸ். ஆமா, அவர் வேற ஏதோ லாங்குவேஜ்ல பேசினாரு. அது தமிழ் கூட இல்ல. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? அவர் பேசுனது கன்னடம். ஓஹோ, எனக்கு அது சரியா பேச வராது. ஆனா பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அப்படியா? கன்னடம் பேசுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க? இருக்காங்க தமிழ். சுவிட்சோட மதர் டங் கன்னடம் தானே. அவ கூட பேசி பேசி எனக்கும் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும். சத்தியமூர்த்தி பேசுனதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். அவர் பேசுனதை வச்சு பார்த்தா அவருக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம சாதாரண ஆளுக்கு ஹெல்ப் பண்ணல தமிழ், ஒரு பெரிய ஆளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அவரோட கான்டாக்ட் கிடைச்சது உண்மையிலே பெரிய விஷயம். முடிஞ்சா அவரோட டச்ல இருங்க. ஃபியூச்சர்ல அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் நிச்சயமா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இல்ல, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அக்காவோட காலேஜ் விஷயம் என்னாச்சு? சீட்டுக்கு வேற எங்கேயா ட்ரை பண்றீங்களா? ஆமா பிரபாகர், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சீட்டு விஷயம் இப்போ கூட ஃபோன்ல யார் கூட பேசுனீங்களே? என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ரிலேட்டிவ் மூலமா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ கூட அவரை போய் பாருங்கன்னு என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. பாருங்க தமிழ், காசு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அக்காவுக்கு சீட் வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா அக்கா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அவங்கள பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. அவங்களுக்கு படிப்பு தான் எல்லாமே. அது டிஸ்டர்ப் ஆச்சு ரொம்பவே வெறுத்து போயிடுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது எப்படியாவது சீட் வாங்கி கொடுத்துருங்க. அக்கா கண்டிப்பா உங்களோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சீட் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வாங்கிடலாம் பிரபாகர். சப்போஸ் இப்போ போற இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலனா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா நான் ட்ரை பண்றேன். வேண்டாம் பிரபாகர், இவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்ல போஸ்டிங்ல தான் இருக்காரு. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க தமிழ். அக்காவோட ஃபியூச்சர் இதுல தான் இருக்கு. அவங்களோட சந்தோஷத்துக்காக இதை நீங்க பண்ணி தான் ஆகணும். பிரபாகர், என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? துளசியால் நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அவன் நேரடியாவே உங்களை திட்டிருக்கா. அப்படி இருந்தும் அவ படிப்புக்காக இவ்வளவு கேர் எடுத்து பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? திட்டினாலும் அடிச்சாலும் கோவிச்சுக்கிட்டாலும் அவங்க தான் என்னோட அக்கா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நானும் தான் அவங்க கூட சண்டை போட்டிருக்கேன். அதுக்காக நான் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? எங்களுக்குள்ள எவ்வளவோ ஆர்குமெண்ட் நடந்திருக்கலாம்.
ஆனா பிரச்சனைன்னு வர்றப்ப நான் நிச்சயமா எங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்குன்னு யார் இருக்காங்க தமிழ்? அப்பா தவறிட்டாரு, அம்மாவும் ஜெயில இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் எங்க அக்கா மட்டும் தானே. அவங்கள விட்டு வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? தனிப்பட்ட முறையில் அக்கா மேல எனக்கு எப்பவுமே பாசம் உண்டு. சில நேரங்கள் அவங்கள பார்த்தா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துடும். ஒரே ரத்தம், ஒரே வயித்துல பிறந்திருக்கோம். அதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அக்கா என்ன கண்டபடி திட்டிருக்காங்க. அம்மா மாதிரி அனாதையாயிருவ, உறவே இல்லாம போயிடுவேன்னு கோவத்துல என்னென்னமோ பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் தமிழ். அக்கா நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, அக்கா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்தன்னு கூட எனக்கு தெரியல. நினைக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா அக்கா மேலேயும் தப்பு இல்ல. தீபா விஷயத்துல என்னோட முடிவு தான் சரின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃப்ரெண்டுங்கிற முறையில அக்கா தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் என் மேல கோபமா இருக்காங்க. இருக்கட்டும் தமிழ், அக்கா என்ன புரிஞ்சுக்கலங்கிற வருத்தம் இருக்கே தவிர அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஒரு நாள் நிச்சயமா அவங்க மாறுவாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும். பிரபாகர் வாங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். தமிழ், நான் உள்ள வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? பரவாயில்ல தமிழ், அக்காவோட கோவம் தீரட்டும், அதுக்கப்புறம் வந்து விருந்தே சாப்பிடுறேன். சரி பிரபாகர், நம்ம அப்புறம் பார்க்கலாம், வரேன். சீக்கிரம் கிளம்பி நம்ம போய் அந்த ஆபீசரை பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க அந்த ராஸ்கல் எதுக்கு இங்க வந்தான்? பிரபாகர் அவனே தான். எதுக்கு அனாவசியமா இங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான்? ஏய், என்னாச்சு உனக்கு? வீடு வரைக்கும் டிராப் பண்ணுங்க, நான் தான் வர கேட்டேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலங்க. வீட்ல தான் கார் இருக்குல்ல, நீங்க அதுல போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு அவன் கார்ல எல்லாம் போறீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா கிளம்புறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்ல சேர்க்கவே கூடாது. நம்ம எல்லாரும் நிம்மதியும் போயிடும். அவனை போய் வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க. அவனால பாருங்க, கனகண்ணாவும் தீபாவும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. நமக்கு அவனை பார்த்து கஷ்டமா போயிடுச்சுல்ல. இதெல்லாம் தேவையாங்க நமக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் தீபா பாவம் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்தா. அது அவனுக்கு பொறுக்காதே, உடனே கிளம்பி வந்துட்டான். என்ன பேசுற நீ? ஒருத்தர் போய் பார்க்கணும், நான் தான் அவரை கூப்பிட்டு போனேன். அவனை கூப்பிட கூடாதுங்க, அதை தான் நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஒரு நிமிஷம். அவன் வந்ததும் பாருங்க, தீபா ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறா. கனகண்ணனுக்கும் தர்மசங்கடம் ஆயிடுச்சு. நம்ம எல்லார் சந்தோஷமும் அவன் ஒருத்தனால கெட்டு போச்சுங்க. அவனோட தொல்லை இத்தோட முடியாதுங்க. அந்த ரோஜா வேற சும்மா இல்லாம தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பிரபாகர் யாருன்னு கேக்குறாங்களாம். அவளால என்ன பதில் சொல்ல முடியும்? அவளுக்கு இந்த கஷ்டம்லாம் தேவையாங்க? அவனுக்கு மனுஷங்களை மதிக்க தெரியாதுங்க, உறவுகளையும் மதிக்க தெரியாது. மத்தவங்களை வேதனைப்படுத்துறதுக்காகவே பிறந்தவன். அவன் முகத்துல எல்லாம் முழிக்கிறதே பாவங்க. அப்படிப்பட்டவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனாதையா தான் சாவான். போதும், நிறுத்துறியா? அவர் என்ன பட்டாருன்னு இப்படி கோவப்பட்டு பேசின்னு இருக்கிற? ஓ சந்தோஷத்துக்கு எடுக்கணும்னு அவரா நீங்க வரல, நானும் அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அப்படின்னு பார்த்தா தப்பு என்னோட தான். திட்டுறதா இருந்தா என்ன திட்டு? கனகனை விருந்து கூப்பிட்டுருக்கணும், தீபா இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அவரே வந்திருக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல, தீபாவை பத்தியும் கனகனனை பத்தியும் அவ ஏற்கனவே தப்பா பேசியிருக்கான். தெரிஞ்சிருந்தோம் இந்த நேரத்துல ஏன் அவனை கூப்பிட்டீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நிதிஷ் கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டார்ல. சரி, பிரபாகர் கஸ்டம்ஸ்ல ஆள் தெரியுமே, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் ஒரு ஃபோன் பண்ணேன். இதோ பக்கத்துல இருக்கிற, நானே வந்துறேன்னு சொல்லி அவரே வந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, இவனை விட்டா உங்களுக்கு ஹெல்ப் கேட்க வேற யாருமே இல்ல பாருங்க. இந்த பாரு துளசி, உனக்கு வேணா அவரை பிடிக்காம இருக்கலாம், ஆனா என்னால உன்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாது. ஏங்க இவ்ளோ தூரம் நடந்திருக்கு, இன்னுமா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாதா?